குன்னூர் அருகே சுற்றித் திரியும் புலியை பிடிக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், புலியை பிடிக்க தற்போது வனத்துறையினர் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? தற்போது நிலவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது நேற்று இரவு 7:30 மணி அளவில் தான் மகு என்பவர் வீட்டை விட்டு வெளியே போன வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில காலையில் அவர் வீட்டுக்கு முன்பு, அதாவது சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டத்தில் ரத்த சுவடுகள் இருந்திருக்கிறது. அந்த ரத்த சுவடுகளை பின்தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் சென்று பார்த்த போது மகு என்பவர் அங்கு இறந்த நிலையில் இருந்திருக்கு. அதாவது அவரோட தலை துண்டிக்கப்பட்டும் அதே போல இடுப்பு கீழ்ப்பகுதி மட்டும் கிடைத்திருக்கிறது. மற்ற உடல் பகுதி எதுவும் கிடைக்கவில்லை. இதன் மூலம் அவர் புலி தாக்கி இறந்திருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்து காவல்துறையின் தகவல் கொடுத்திருக்கின்றனர். சம்பவ பகுதிக்கு வந்த வனத்துறையினர் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது, பொதுவாக புலியை தவிர மற்ற வனவிலங்குகள் பொதுமக்களை கொல்லும் போது அதாவது உடல் பகுதியை தின்று விடாது. ஆனால் புலி மட்டுமே அந்த உடல் பகுதியை தின்னக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே புலிதான் இவரை தாக்கி கொண்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் புலி தற்போது நடமாடுவதை தொடர்ந்து புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். சம்பவ இடத்தில் நீலகிரி மாவட்ட எஸ்பி முரளிராம்பா தலைமையிலான அதிரடிப்படையினர் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவப்பிரியன், மகேஷ், இதன் பிறகு உடனடியாக அந்த இடத்துக்கு அதிரடிப்படையினர் வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன நடந்தது? அதாவது கூடுதுறை பொறுத்த வரைக்கும் இங்க அதிரடிப்படை முகாம் என்பது கிடையாது. தற்போது இருக்கக்கூடிய அதிரடிப்படையினர் இந்த மாவோயிஸ்டுகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அதிரடிப்படையினர் தான் தற்போது இந்த பகுதியில் இருக்கிறார்கள். எனவே அவர்களும் மாவோயிஸ்டுகளை தேடி அடர்ந்த வனப்பகுதிக்குள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள். சம்பவம் நடந்த உடனேயே, அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதிக்கு வந்தார்கள். அதே போல வனத்துறை உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு பொதுமக்களை சந்தித்து, அதாவது பொதுமக்கள் வனத்துறைக்கு எதிரான கோஷங்களையும் அரசுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்புற ஒரு சூழ்நிலை காண முடிந்தது. இருப்பினும் அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புலியை பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அதாவது புலி ஏற்கனவே ஒருவரை கொண்டிருக்கிறனால மற்றவர்களை கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்கள் யாரும் அதாவது மாலை நேரங்களிலோ தனியாகவோ செல்ல வேண்டாம் அறிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது ஒரு 15 நிமிடத்துக்கு முன்பு மாவட்ட எஸ்பி சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்து வருகிறார். அப்போது அந்த பகுதி மக்கள் எஸ்பியிடம் இந்த புலியை உடனடியாக பிடிக்க வேண்டும். ஏற்கனவே இந்த தோஷோலைக்கு அருகே இருக்கக்கூடிய பெருக்காடு பகுதியில் கடந்த ஆண்டு மகாலட்சுமி என்ற பெண் ஒருவர் புலி தாக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் இது போன்ற மற்றொரு சம்பவம் நிகழாமல் இருக்க தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் எஸ்பியிடம் கோரிக்கை வைத்தார்கள். அவர்களிடம் பேசிய எஸ்பி, அதாவது புலி இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பேசப்பட்டிருக்கிறது. ஒருவேளை புலியை சுட்டு பிடிக்க வேண்டிய நிலை வந்தால் கூட அதற்கு நடவடிக்கையில் நாங்கள் எடுப்போம் என உறுதியளித்திருக்கிறார். மகேஷ், நீங்க குறிப்பிட்டது போல ஏற்கனவே தேவர்சோலை பகுதியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லியிருக்கீங்க. தேயிலை தோட்ட பகுதிகளில் தற்போது புலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரியான தாக்குதல், மனித விலங்கு தாக்குதல் அதிகரிச்சிருக்கிறது? என்ன சொல்றாங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய விலங்கு நல ஆர்வலர்கள்? தேவப்பிரியன், அதாவது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேவசோலை இங்கிருந்து சுமார் ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாட்டவேல் பகுதியில் மகாலட்சுமி என்ற பெண் புலி தாக்கி உயிரிழந்தார். அதாவது இந்த தேயிலை தோட்டங்களில் புலி நடமாடுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த பகுதி முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. அதாவது இங்கிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்திலே புலிகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி இருக்கிறது. பொதுவாக இப்ப தற்போது ஏற்கனவே எடுத்த கணக்கெடுப்பின்படி முதுமலையில் அதாவது அளவுக்கு அதிகமான புலியினுடைய இனப்பெருக்கம் என்பது நடந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உணவு பற்றாக்குறை காரணமாக இந்த புலிகளானது வனப்பகுதியை விட்டு இந்த மாதிரி தேயிலை தோட்டங்களில் புகுந்து, அதாவது சாதாரணமாக இந்த புலிகள் மனிதர்களை கொள்வதற்காக அதாவது தேயிலை தோட்டத்தை நோக்கி வருவதில்லை. அதாவது இங்கு வளர்க்கக்கூடிய இந்த பசுமாடுகளை கொண்டு தின்பதற்கான உள்ள வருகின்றன. சந்தர்ப்பம் ஏற்படும் போது இந்த மாதிரி மனிதர்களை தாக்கக்கூடிய சம்பவம் நடக்குது. தேவப்பிரியன்.